எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கேன் நம்புறோம். இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கோம். ஆமா, பின்னாடி பாத்தீங்களா மலைகள் தெரியுது, வீடெல்லாம் தெரியுது, செம்மையா இருக்கு பாத்தீங்களா. இங்க சின்ன ஒரு நிமிஷமா வந்தோம், அப்படியே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நமக்கு. சோ இந்த vlogல வந்து எங்க ஸ்டே பண்றோம், எங்க வெளில சுத்தி பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸ்டே தான், ஆனா ஸ்டே நல்லா இருக்கு. ப்ரமோஷன்ல காசு கொடுத்துருக்கேன்டா. காசு கொடுத்துருக்கேன்டா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்பா? என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோம். குட்டி ஜோகன் சாப்பிட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போறோம். சாப்பாடு வா. என்ன வயிறு பசிக்குது இல்ல, வயித்துக்கு சோறு போட்டாதான் மூளை வேலை செய்யும். வாங்க போலாம். சரி ஓகே, இப்போ நம்ம போய் அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாப்போம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக்கிங் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரௌனியா? ஊருக்கு கொண்டு வரியா? ஆமா. இது என்ன கெடாம இருக்குமா? அதெல்லாம் தாங்க. ப்ரௌனி வந்து ஒரு 3 to 4 days தாராளமா தாங்கும். நீ Dress பேக் பண்ண சொன்னா இத பேக் பண்ணிட்டு இருக்க. பா டிராவலுக்கு Dress எந்த அளவுக்கு பேக் பண்ணனும், மேல ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுமா இல்லையா, அப்புறம் இது இல்லையா அது வாங்கிட்டு வரலையா, கடைக்கு போகணும், காரை நிப்பாட்ட முடியலன்னு சொல்றாங்க. ஆனா வீட்லயே நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். இங்க போறதா நிக்கேன் இங்க. என்னது இவ்ளோ முடி இருக்கு? முடியா எங்க? இதோ இங்க பாரு. இதெல்லாம் ப்ரௌனில போட்டு எடுத்துட்டு வர போறியா? சீ இல்லப்பா, முடி கொட்டது போல இருக்கு. ஆமா, வெயில் அடிக்குதா, ஓவரா கிச்சன்ல ஒர்க் பண்றோமா, அதனால ஹேர் ஃபால் அதிகமா தான் இருக்கு. இப்படி சீவனா அப்படி கொத்தா வருது தலையில இருந்து. இப்ப என்னதான் பண்ண சொல்றேன் என்னைய? அதானே புதுசா வாங்கினேன், இதை யூஸ் பண்ண வேண்டியதானே. என்னது இது? மாமாஎர்த் ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். ஊருக்கு வரும்போது போட்டு வா. ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். என்னோட ஹேர் ஃபால்க்காக ஜான் ஆர்டர் பண்ணது மாமாஎர்த் ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரோஸ்மெரி ஷாம்பூவை நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுல ரோஸ்மெரி இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப்ல இருக்க பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அண்ட் இதுல மெந்திதானம் இருக்கு. என்னோட பாட்டி காலத்துல இதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹேர் பிரேக்கேஜ் அண்ட் ஹேர் ஷெட்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணுது, ஹேர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அண்ட் இதுல நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் இருக்கிறதுனால ஹேரை வந்து நாஸ்டி பண்ணாது. ஆஃப்டர் ஷாம்பூ வாஷ்க்கு அப்புறம் நம்ம ஜென்டிலா கண்டிஷனர் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இப்போ மாமாஎர்த் ரெடியூஸ் ஹேர் ஃபால் அப் டு 93% naturally and free from harmful chemicals. நான் பேபி ஹேர் வாஷ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். செம்ம ரிசல்ட்ரா. வாவ், சான்ஸே இல்ல. அதுவும் இல்லாம ஹேர் வந்து சாஃப்ட்டாவும் இருக்கு, ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது. கமகமன்னு வருதா? வா, மணி ஆயிடுச்சு, போய் பேக்கிங் பண்ணி கிளம்பணும். இந்த வந்துட்டேன். Soft, strong, naturally nourished மாமாஎர்த் ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ரேஞ்ச். ட்ரை இட் yourself. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் மை கோட் RJ2025 for 20% off on மாமாஎர்த் website and app and also available on Amazon, Nykaa, Flipkart, Purple and nearby stores. நதியே ஓ நதியே நீனಗಾಗಿ ನಾ ಕಾಯುವೆ ದಿನವೂ ನೀ ಬರುವ ಆ ದಾರಿಯ ಕಾಣುವೆ ಸಪ್ತ ಸಾಗರ ರಾಜೆಯಲ್ಲೋ நம்ம கொடைக்கானல்ல ஸ்டே பண்ணியிருக்கிறது தான் யாகப்பா ஹெரிட்டேஜ் ரெசார்ட். இது நம்ம booking.com மூலமா தான் புக் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் போல் நம்ம செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ இங்கே உள்ள சின்ன பார்க்லாம் இருக்குது கிட்ஸ் விளையாடுறதுக்கு. இது மாதிரி இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் பக்கத்தில் இருக்குது. பட் இது பார்க்க இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சுன்றதுனால நாங்கள் இங்கே புக் பண்ணிட்டோம். இது காக்கஸ் வாக்குக்கு நியர்பைல இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக கொடைக்கானல் வந்துட்டு சாப்பிட வந்தாச்சுங்க நாங்கள். சரியான பசி, மணி 3:30 போகுது. ஸோ இப்போ தான் என்ன மெனுலாம் இல்லை, எது கிடைக்குதோ சாப்பிட வேண்டியதான். மணி 3:30 ஆயிடுச்சு இல்லை. போடா மனசாச்சு இல்லாதவனே. மேகிக்கு கூட காரை நிப்பாட்டில் எங்கேயுமே. நல்ல வேலை லேக்குக்கிட்டே நம்ம ரூம் போட்டாச்சு. மேகி மட்டும் சாப்பிடணும். மேகி சாப்பிட்டு திருப்பி நீ சாப்பாடு எப்போ? நான் அப்படியா சாப்பிட்றேன். என்னடா ஜோனு, இது ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? அதுவா, தூக்கத்துல எந்திரிச்சிருக்கு, அதனால மூஞ்சி விகோரமா இருக்கு. என்னம்மா அப்படிதானே? சுட சுட சூப்பு. என்ன சுடுத? சுடதான் செய்யும், ஊதிதான் குடிக்கணும். பெரிய மைனரு சூப்பு குடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க அவங்க. வந்து குளிருக்கு லண்டன் இளவரசி ஸ்வீட் கார்ன் கொடுக்குற சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு. அது சூடாக தான் குடிக்கணும். அதுக்கு பேர் தான் சூப்பு. சூடாக தாண்டி குடிக்கணும். அது ரொம்ப சுடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. குடிங்க. ஜோவா நீ குடிக்கலையா? அவருக்கு அது பிடிக்கல டேஸ்ட். லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம நேராக செக்இன் பண்ணி ரூமுக்கு வந்தாச்சு. 309 தான் எங்கள் ரூம் நம்பர். அப்படியே ஓரமாக ப்ளேஸ் பண்ணிட்டு தூங்கி அங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து வந்து தூங்குறதுக்கு தானா பாலகுமாரா?
இவன் யாரா இவன் உடனே இந்த மில்க் பவுடர் தூக்கிப்பான். வாவ் மவுண்டன் வியூ. வேர் இஸ் தட்? ஏய் வாவ், ஏய் ஃபுல் சிட்டி இங்க தெரியுது மேன். ஊரே பாத்தீங்களா? இதுதானே பேரிக்கா? அதுதான் பேரிக்கா. இங்க பாருங்க பேரிக்கா. பால்கனி திறந்த உடனே பேரிக்கா மரம். அப்படியே பாத்தீங்கன்னா கொடைக்கானல் சிட்டியே நம்மளுக்கு இங்க இருந்து தெரியுது. வியூ நல்லா இருக்கு. ஸோ நம்ம பெட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. ஸோ இங்க ஒரு பெட் கொடுத்துருக்காங்க as usual. அப்புறம் வந்து இங்க வந்து சின்ன டேபிள் அண்ட் சேர் கொடுத்துருக்காங்க. நம்ம டின்னர் லஞ்ச் எது வேணா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், டீ காஃபி குடிக்கிறதுக்கு. அப்புறம் as usual வந்து டிவி, அப்புறம் கிச்சன், அப்புறம் வந்து பேசிக் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. ஐயோ பாத்ரூமுக்கு ஓடிட்டாங்க. இவன் உள்ள போனா வெளில வர மாதிரி. பாத்ரூம் காட்டணும். இதாங்க பாத்ரூம். இது வந்து வாஷ் பேஷனுங்க. இது வந்து குளிக்கிற ஸ்பேஸ். நாளைக்கு வருவியா செக் அவுட் பண்றப்ப? நைட் வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8:30க்கு மேலே இருக்கும். இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால வெளியில் சாப்பிட போகல. ஸோ இங்கே ரெசார்ட்லேயே நம்ம சாப்பிட தான் போகிறோம். ஸோ உள்ளே போனோடனே பஃபே சிஸ்டமில் நிறைய டிஷ் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே ரெசார்ட்லேயே வந்து ஃபயர் கேம்ப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது காமனாக பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வேணாலும் வந்து ஃபயர் கேம்பில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த டே சூப்பராக முடிஞ்சிச்சு. Day 2 மார்னிங். மார்னிங். இன்னைக்கு வந்து செகண்ட் டே கொடைக்கானல்ல. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எழுப்பி எங்கே கூட்டு போகிறாங்க சாப்பிட. ஆமா 8 to 9 o'clock வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட். தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? வீட்ல எந்திரிக்கிறது. அது வீட்ல, இது வந்து வெளியில. சோ வெளியில வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். அதனால இப்ப எந்திரிச்சாச்சு. ஒரு இப்போ 8:30 ஆக போகுது. போய் சாப்பிட்டதால எல்லாமே தீந்து போயிடும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆமா டீ காஃபியே தீந்து போயிருது. அதனால இதுவும் கண்டிப்பா தீந்து போயிடும். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போறோம். இங்கே ஸ்டேயில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஃபுட் அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறதுனால நாங்கள் லிமிட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் காக்கஸ் வாக்கு பக்கத்துலேயே இருக்குது. 5 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ நேராக அங்கே போயாச்சு. ஸோ என்ட்ரி டிக்கெட் இங்கே நம்ம போடணும். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து பர் பர்சன் 30 rupees. ஸோ 3 பேர் இருந்ததுனால 90 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஏர்லி மார்னிங்காக இருந்தால் இன்னும் பக்காவாக இருந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு ஒரு 9:30 கிட்ட வந்ததுனால கொஞ்சம் வெயிலாகவும் இருந்துச்சு அண்ட் க்ரௌடாகவும் இருந்துச்சு. இதுக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி கடைகள்லாம் வேறு இருந்துச்சு. ஜோக்குட்டி ஏ ஃபைனலா வாங்கிட்டியா? சூப்பரா இருக்கு. ராபிட் மாதிரி இருக்குடா. பேபி வாங்கி கொடுத்துட்டான். எவ்வளோமா இது? அமைதியா வரியே. இல்ல ஒவ்வொரு கடையா வருதா? ஸ்டார்டிங்லயே 200 ரூபாய் போயிட்டு ஒவ்வொரு கடைக்கு எவ்வளவு ஆகும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏய் இப்ப ட்ரிப் கூட்டி வந்தா அது கூட ஆகாதா? நல்லா தான் இருக்கும். 200 ரூபாய். ஏ ஜோகுட்டி மேகம் மாதிரி இருக்கா? நாங்கள் கோக்கஸ் வாக்ஸ் முடிச்சுட்டு நேராக வந்து சர்ச்சுக்கு தான் போனோம். எப்போவும் வழக்கமாக நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ் சுற்றிட்டே இருப்போம். கோயிலுக்கு போக முடியாது. ஸோ கொடைக்கானல் நிறைய சர்ச்சஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்தது இந்த மதா சர்ச்சுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் போகிறப்ப வந்து ஒரு கல்யாண மாஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் கேண்டில் ஏற்றி ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து வெளில வந்த உடனே ஒரு டீ ஷாப் பார்த்தோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே டீ வந்து ஒரு ஜிஞ்சர் டீ தான் வாங்கி குடித்தோம். இந்த கடையில் இருக்க இந்த அக்கா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். போன உடனே எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டோம் அவங்கள வச்சு. இவங்க கடையிலே வந்து நம்மளுக்கு மேகி, டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. பேபி என்ன சாப்பிட்றீங்க? ஃபைனலாக மேகி. கொடைக்கானல் வந்து மேகி சாப்பிடலனா எப்படி? நல்லா சுட சுட மேகி. நிப்பாட்ட முடியல இதில். ஆமாப்பா சில்வர் ஃபால்ஸ் நிப்பாட்ட சொல்லிட்டு நிப்பாட்டவே இல்லை. கார் நிப்பாட்ட இடம்ட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேறையா செம்ம க்ரௌடு. ஃபுல்லாக காராக இருந்துச்சு. ஸோ நிப்பாட்டுறதுக்கு ஸ்பேஸே இல்லை. பஜ்ஜி போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கலாம். சரி இப்போ சாப்பிடு. திருப்பி போகும்போது மேகி இருக்கும். அப்பயும் வாங்கி தரேன். வாங்கிடுறியா? கண்டிப்பாக வாங்கி தரேன். மேகி வீட்டில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்து சமைச்சு சாப்பிட்டல ஒத்துக்காதுடா உனக்கு. வேற ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. சீக்கிரட்டை வெளில எதுக்கு சொல்கிறேன் நீ? ஸோ மேகி சாப்பிட்றோம். உங்களுக்கு இப்போ ட்ரிப் முடிஞ்சிச்சு. ஊருக்கு போகணும். கொடைக்கானல் 1 day ட்ரிப் ஓவர்.
ஸோ வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ணோம் எங்கெங்கே போனோம் அப்படின்லாம் சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபுட்டு என்னென்ன சாப்பிட்டோம் நம்ம காட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி வேணும், என்ன பிளேஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye. Bye.